ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி நம்ம பெங்களூரில் இருக்கிற பிவிஆர் சினிமாஸில் 4DX அப்படிங்கிற டெக்னாலஜியில் ஒரு படம் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த 4DX அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த 4DX டெக்னாலஜிங்கிறது வந்து இந்தியாவில் எல்லா பக்கம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிக் சிட்டிஸில் மட்டும்தான் நிறைய அவைலபிளாக இருக்கும். அண்ட் பெங்களூரில் இது இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஒரு படம் பார்க்க வந்திருக்கிறோம். அந்த படம் வந்து த அவதார் தி வே ஆஃப் வாட்டர். இந்த படத்தை கண்டிப்பாக ஐமேக்ஸ் அல்லது இந்த 4DXில் பார்க்கணும்னு நினச்சேன். இந்த 4DXங்கிறது வந்து 3Dயை விட ஒரு படி மேலே போய் நிறைய எக்ஸ்ட்ரா சென்சரி மூமெண்ட்ஸ் வந்து நம்மளால் உணர முடியும். லைக் மோஷன், சேரே வந்து அசையும். அண்ட் லைட்டிங், பபிள்ஸ், விண்டு, வாட்டர், ஸ்னோ, சென்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து படத்தில் வந்து உணர்கிற டைமில் நமக்கும் இங்கே ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளால் உணர முடியறதுனால தான் 4D எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத 4DXன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த தேட்டருக்கு வந்து சில கைட்லைன்ஸ் இருக்குது. லைக் இந்த என்ன படம் ஓடினாலும், எவ்வளோ பெரிய படம் ஓடினாலும் இன்டர்மிஷனே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவதார் வே ஆஃப் வாட்டரே 3.25 மணி நேரம் இன்டர்வலே இல்லாமல் தான் ஓடும். ஸோ முன்னாடியே நமக்கு தேவையானது வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போயிட்டு தான் உள்ள படம் பார்க்க ஆரம்பிக்கணும். அண்ட் குழந்தைங்களுக்கு சில கைடன்ஸ் இருக்குது, படித்து பாருங்கள். அண்ட் முக்கியமாக முதுகு வலி இல்லை இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மோஷன் சிக்னஸ் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். அண்ட் நான் இந்த படம் பார்க்க வந்திருக்கிறது எங்கள் அக்காவோட. படம் பார்க்க வந்தப்பவே நமக்கு வந்து உள்ளே வந்து நமக்கு வெயிட்டர்ஸ் வந்து நமக்கு என்ன வேணுமா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேன் அண்ட் 4DXன்னு சொல்லி ஒரு பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதிலெல்லாம் தான் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கான அந்த ஸ்ப்ரே, பபிள்ஸு, படத்தில் அந்த ஹெலிகாப்டர் மாதிரிலாம் வருதுன்னு சொன்னிங்கன்னா அந்த டைமில் நல்லா காற்றடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் இந்த தேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3D படம் பார்க்க வரும்போது 3D கிளாஸ் ஆப்வியஸ்லி கொடுத்துருவாங்க. அந்த 3D கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐமேக்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன், மேலே லிங்க் வரும் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ அந்த ஐமேக்ஸ் கிளாஸஸ் வந்து மடிக்க முடியாது, பட் ஆனால் இது வந்து ஃபோல்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த கிளாஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக ஆரஞ்சு கலரில் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லாவே பெருசாக இருக்குது. இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கிறப்போ நம்ம ஸ்பெக்ஸ் போடுற மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் நம்ம எப்போ தான் ஸ்பெக்ஸுக்கு மேலே தான் இன்னொரு ஸ்பெக்ஸ் போட்டு பார்ப்போம். ஸோ என்னோடய ஸ்பெக்ஸே பெரிய ஸ்பெக்ஸு. ஸோ அதை விட இது வந்து நல்ல பெருசாக இருந்துச்சு. தனியாக போட்டாலுமே நல்லா ஸ்டைலாக லுக்காக தான் இருந்தது, எனக்கு பிடிச்சது. அண்டு ஸோ கிளாஸ் வைஸ் ஓகே. அண்ட் ஸ்க்ராச்சஸ் இருந்தால் மாற்றிக்கோங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அண்ட் இந்த 4DX தேட்டர்ஸில் வந்து சீட்டிங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். லைக் ஃபுட் ரெஸ்ட் இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு சீட்டுக்கு நடுவில் ஒயர் கனெக்ஷன்ஸ் போகிறதெல்லாம் கூட நீங்கள் பார்க்க முடியும். பிகாஸ் அந்தந்த தேட்டரில் படம் ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சீட்ஸுமே வந்து சின்க்ரனைஸ்டாக ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எல்லா சீட்ஸுமே கோஆர்டினேஷனாக ஒரே மாதிரி வந்து மூவ் ஆகும் அந்த சீன்ஸ் தகுந்த மாதிரி. அண்ட் இந்த தேட்டரில் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த விளம்பரம்லாம் போடும்போதே வந்து நமக்கு சீட்ஸ் எல்லாம் செக்அப் பண்ணாங்களா இல்லை நம்மளை வந்து பழக்கப்படுத்துனாங்களா என்னென்னு தெரில. பிகாஸ் ஒரு வார்ம் அப் மாதிரி நல்லா ஒரு மாதிரி இப்படி தான் இருக்க போகுது தேட்டரில் படம் பார்க்கும்போது, இப்படி தான் லைட்டாக தான் மூவ் ஆகுங்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. எங்கள் அக்காவுமே வந்து ஸ்டார்டிங்கில் பயந்துட்டு இருந்தாங்க ரொம்ப மூவ் ஆகும் அப்படின்னு. பட் ஓகேவாக தான் இருந்தது. நமக்கு மூவ் ஆகும்போது கூட நம்ம எந்திரிச்சு எங்கேயாவது போகணுன்னா கூட எந்திரிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. அண்ட் எதுவுமே சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு நம்மளை லாக் பண்ணிட மாட்டாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இன்டர்வல் டைமில் நடுவில் எந்திரிச்சு போகிறதுனா போயிட்டு வர முடியும். ஸோ அது வந்து நமக்கு தான் லாஸ் ஆகும், சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அண்டு இந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இந்த விண்ட், 4DX அந்த பபிள்ஸ் வர்றது வந்து 4 விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு வரும். லைக் விண்டு, லைட்டிங்கு, அப்புறம் வாட்டர் ஸ்ப்ரே, பபிள்ஸு அண்ட் சென்ட். ஓகே, இந்த 5 விஷயங்கள் தான். அண்ட் ஜென்ரலாக நான் தேட்டருக்கு வரக்கான முக்கிய காரணமே இந்த டால்பி சவுண்ட் சிஸ்டம் கேட்குறதுக்கு தான். ஜென்ரலாகவே 4DX தேட்டருக்கு வந்தோம்னா ஸ்டார்டிங்கில் 4DXக்கு ஒரு சாம்பிள் வீடியோ போடுவாங்க, எல்லா சென்சரி மூமெண்ட்டும் வர மாதிரி. ஆனால் இங்கே வந்து 1+க்கு விளம்பரம் தர மாதிரி ஒரு 4DX வீடியோ போட்டாங்க. காற்றடிக்கிறப்போ காற்றடிக்கிற மாதிரியும், ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறப்போ ஃப்ளாஷ் லைட் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் என்ன தான் போட்டாலுமே நமக்கு வந்து அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த இதில் எனக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் நான் இதுக்கு வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 4DX இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி 1+ விளம்பரம்லாம் கொடுத்தாங்க. எனிவேஸ் நெக்ஸ்ட்டு 3D கிளாஸ் போட சொன்னதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நிறையா ட்ரைலர்ஸ், ஹாலிவுட் மூவிஸ் ட்ரைலர்ஸ்லாம், கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி, ஆண்ட்மேன், குவாண்டமினி அதெல்லாம் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவதாரோட சர்டிஃபிகேட் போட்டோன்னே கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா அது நம்ம ஊர் சைட்லலாம் போடுற லோக்கல் தேட்டர் மாதிரி ஏதோ ரோலெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டார்டிங் அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒழுங்காக தான் ஓடிச்சு. படம் ஸ்டார்ட் ஆனதுமே கீழே இருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது பற்றிக்கிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக இதுதான் அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. அந்த படத்தில் வந்து அந்த ஃபாக் க்ளவுட் மாதிரி வருது அப்படிங்கிறப்போ அதே ஃபீல் இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக இம்மர்சிவாக இங்கேயும் அந்த ஆர்டிஃபிஷியல் க்ளவுட் வர வச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மொமெண்ட்டுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் இங்கே வர வைக்க முடியுமோ அதை உருவாக்குவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணுறப்போ நமக்கே வந்து அந்த தண்ணி சாரில் அடிக்கிற மாதிரி மேலேருந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ரொம்ப நம்மளை நினச்சிடாது, ட்ரெஸ் எல்லாம் நினைக்கிற அளவுக்கு தண்ணி வரும், ரொம்ப மைல்டாக ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அது தண்ணி கடியில் வந்து அந்த பபிள்ஸ் வருங்கிறனால
இங்கே வந்து பபுள்ஸ் விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே அந்த பபுள்ஸ் தேட்டருக்குள்ளே வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறப்போ ரொம்ப பிடிக்கும். நமக்கே வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் போட்டில் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே அந்த போட்டு அசைகிற தகுந்த மாதிரி நம்ம சீட்ஸ் மூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ தண்ணி ஸ்ப்ளாஷ் அடிக்கிறோம் நமக்கு அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுமே படத்தில் செதுக்கியிருந்தாங்க. அந்த படமும் அதுக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரி இருந்து அந்த தேட்டரும் அதுக்காக உருவாக்கப்பட்டது. படம் முடிஞ்சு நமக்கே அந்த பண்டோரா வேர்ல்டுலேருந்து வெளியில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இப்போ லைட்டிங்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபேனு. படத்தில் நிறைய சீன்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. காற்றடிக்கிறப்போ காற்றடிக்கும். அண்டு சீட்ஸ் வந்து மூவ் ஆகிறது வந்து ரொம்பவே நமக்கு மோஷன் சிக்னஸ் வந்து பெருசாவெல்லாம் எஃபெக்ட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை அஃபெக்ட் பண்ணுமே தவிர மற்றவங்களுக்கு எல்லாமே தாராளமாக பார்க்கலாம். அண்டு சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் நான் காமிச்சிட்டு போகிறேன். எனக்கே வெளியில் போகிறக்கே மனசில் அந்த உலகத்துலேயே இருந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு எங்கள் அக்காவுக்குமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த 4DX டெக்னாலஜிங்கிறது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இன்னும் நிறையா தியேட்டர்ஸ் நம்ம ஊர்லேலாம் வந்துச்சுன்னா நிறையா படங்கள் அடிக்கடி போய் பார்க்கலாம். பட் என்ன இது ரொம்ப காஸ்ட்லியான தியேட்டர். அதுதான் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 800 to 1000 அந்த ரேஞ்சு வந்துச்சு. அண்டு எக்ஸிட் வெளியில் போகிறதுக்கே மனசில்லை. எங்கள் அக்கா வந்து வா போகலான்னு அப்போ தான் வந்தேன். வேறு லெவல் மூவி அனுபவம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் 4DXக்கு வர்றதுக்கு இந்த படத்தை நான் சூஸ் பண்ணது நினச்சி ரொம்ப ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு. உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு சீனுமே அந்த கப்பலில் போட் சீன்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சாரல் அடிக்கிறது சரி, அந்த ஷேக்கிங் எல்லாமே இருக்கும்போது நமக்கே அந்த ஒரு போட்டில் போன ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு என்ன சொல்கிறது தெரில, உண்மையாலுமே 4DXங்கிறது அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு இமாசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக கொடுத்துச்சு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு லெவல். மொத்தத்தில் ஜேம்ஸ் கேமரான் அவர்களுக்கு என்னுடைய மனதார பாராட்டுகளை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் அவதார் 1 நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்த்துட்டு அவதார் 2 தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படங்களை தேட்டரில் போய் பார்க்கும்போது வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வாழ்கிற டைமில் இந்த மாதிரி படங்கள் வரதே ரொம்ப ரொம்ப லக்கி. அண்ட் இந்த படத்தை முடிஞ்சால் 4DXல பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஐமேக்ஸ்லேயாவது பாருங்கள். ஐமேக்ஸுங்கிறது ஒரு பயங்கரமான டெக்னாலஜி. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். எனக்கு தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணலைன்னா தயவுசெய்து கிளிக் பண்ணி என்னோட எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் லைக் கொடுத்தா லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரம் வரேன். எல்லோரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம். பெங்களூர் ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிற PVR தேட்டர் தான் இது. இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. அதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும்.